தீர்ப்பு அளிக்கவில்லை. நீ போகலாம், இனி பாவம் செய்யாதே. நல்ல சாப்பிடுறது அன்னைக்கு என்னதான் செய்யணும்? முதல்ல ஜெபம், ஜெபம், தவம், தான். இது மூன்றுமே இந்த பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டியது. இதற்கு தடையாக இருப்பது என்னது? பாவம். அதனால என்ன செய்யணும்? இன்னைக்கு பாவ மன்னிப்பும் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தவக்காலத்தை வலியுறுத்தக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இன்னைக்கு பாவம் அப்படிக்கூடிய ஒரு வார்த்தை கேட்டா அது ஒன்று இருக்குதோ அப்படிக்கும். ஒரு காலத்தில் பாவம் என்று சொன்னால் நடுநடுங்கி இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு பாவம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இருக்கிறதா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உலகமானது ஏதோ ஒரு விதத்தில் என்ன செய்து சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நாளிலே திருச்சபை உலகை என்ன சொன்னார்கள்? நீங்கள் கடவுளுடைய கட்டளையை கடைபிடிங்கள். கட்டளைக்கு எதிராக செய்த பாவம், அந்த பாவத்தை கடவுளிடம் அடிப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒப்புரவாகுங்கள், கடவுளோடு ஒப்புரவாகுங்கள், உங்களுடைய சகோதர சகோதரிகளோடு ஒப்புரவாகுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நிறைவாக ஆசீர்வதிக்கப்படும். நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வாழலாம். நிறைய நேரத்தில் நமக்கு உடல்ல வர நோயை விட மனசுல வர நோய் தான் நிறைய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. குடியிருப்படியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் வர்றாங்க. உதவி பக்கத்து நேரம் போடலாம், நிறைய பேர் வருவாங்க, வருமானம் போவாங்க. ஆனா அதுல நிறைய பேர் இளைஞர்கள் இளம்பெண்கள் ஏதாவது ஒரு விதத்துல அவர்கள் தவறு செய்தார்கள் என்று சொன்னாலோ அல்லது பெண்கள் அதிகமாக என்ன செய்வாங்க? செவ்வாய்க்கிழமை பார்த்தா நிறைய பேர் செய்வாங்க, இருப்பாங்க. போயிருக்கலாம் அப்படி போயிருக்கலாம் போகாதனால ஏதோ ஒரு உலகத்தில் இருக்க மாதிரி இருக்கீங்க. அது இருப்பவர்கள் எல்லாம் உடல்நல பாதிக்கப்பட்ட நிறைய பேர் வரமாட்டாங்க. உள்ள தளத்துல பாதிக்கப்பட்டவங்க தான் அதிக பேர் இருக்காங்க. இன்னைக்கு அங்க போக முடியாம நீங்க வீட்டுல எத்தனை பேர் என்ன செய்யணும்? கணவருக்கு பயந்து சோறு போகணுமே, அதை வைக்கல இதை வைக்கணும்னு சொல்லி என்ன செய்யணும்? பண அளவுல போராட்டத்தில் இன்னைக்கு நிறைய பெண்களும் ஆண்களும் இருக்கின்றோம். இந்த போராட்டம் நம்முடைய வாழ்வில் நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இது ஒப்புரவு என்பது கடவுளோடு மனிதரோடு ஒப்புரவு செய்வது என்பது மிக முக்கியமான ஒன்று. அதுக்கு தடையாக இருப்பது பாவம். இந்த பாவத்தை அறிக்கை. பாவம் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? பாவம் என்றால் என்ன? பாவம்னா என்ன நினைக்கிறீங்க? பாவம் சொல்லுங்க. கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுப்பது. 10 கட்டளை கொடுத்திருக்கார். நம்முடைய தாயையும் தந்தையும் நடக்கிறது கிடையாது. களவு செய்யாது, களவு செய்யாதுன்னா அதுதான் செய்வோம். பிறருடைய உதவிகளை எதிர்பார்த்து அதுதான் என்ன செய்வோம்? பக்கத்து வீட்டுல அவ எப்படி கொடுக்க வேண்டியதான், இவன் எப்படி நகை போட்டுருக்கா, அதே மாதிரி எனக்கு இந்த திருவிழா வேணும். இல்லைன்னா என்ன செய்யும்? அன்னைக்கு அந்த வாரம் முழுசுக்கும் கணவர்கள் நிம்மதி இல்லாத ஒரு சூழல். இன்னைக்கு என்ன செய்யும்? மற்றவங்களை பார்த்துதான் வாழக்கூடிய ஒரு சூழல். இன்னைக்கு மற்றவங்களை பார்த்தா நம்ம வாழ்க்கையில பல நேரங்களில் நிறைய என்ன செய்ய தோல்விகளை சந்திக்கக்கூடிய, ஏமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை. பாவம் என்பது என்னது? கடவுளுடைய கட்டளைகளை மீறுவது, கட்டளைப்படி வாழாதது. இரண்டாவது வேற என்னதெல்லாம்? வேற என்னதெல்லாம்? அது மட்டும்தானா? கடவுளுடைய அன்பில் இருந்து என்னது? விலகி செல்வது. நம்ம இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம அப்படி நடக்க மாட்டோம். நம்ம என்ன செய்வோம்? இங்க இருந்து கோயில்பட்டிக்கு ஏதாவது ஒரு வழி, இந்த வழியா தான் போகணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்ம என்ன செய்வோம்? அதை விட ஒரு குறுக்கு வழி என்ன செய்வோம்? ஏற்படுத்துவோம். அன்னைக்கு வாழ்க்கையிலே பல நேரங்கள்ல நம்ம இப்படித்தான் போகணும் அப்படின்னு இருக்கோம். ஆனா நம்ம அந்த இலக்கு அடைவதற்கு குறுக்கு போய் எப்படி அந்த இலக்கு அடையலாம் அப்படின்னு சொல்லி குறுக்கு வழியை தேடும் பொழுது நிறைய நெருக்கடிகளை நம்ம சந்தித்து அதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தோல்விகளை, வருத்தத்தை, ஏமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இன்னொன்று, மனசாட்சிக்கு விரோதமாக நடப்பது என்பது பாவம். மனசாட்சிக்கு விரோதமாக நடப்பது பாவம். கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராக நடப்பது பாவம். இன்னைக்கு நம்ம எவ்வளவு இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? திருப்பதியில பணி கொடுப்போம். ஆனா வீட்டுக்கு போனா பழைய கிளவி கதவை திரடி அப்படின்ற பழைய வாழ்க்கைக்கு இன்னைக்கு போக வேண்டிய சூழல். இதுவும் ஒரு வகையான பாவம் தான். கடவுளுடைய அன்பிலிருந்து மொத்தமாக பிரிவது பாவம். எப்படி இந்த
ஊதாரி மகன் அவருடைய தந்தையினுடைய அன்பிலிருந்து பிரித்து செல்கிறாரோ அது ஒரு பாவம் என்று சொல்லுகிறாங்க. இந்த பாவத்தை நம்முடைய வாழ்க்கையில உணர்ந்து பார்த்தோம்னா 3 வகையில பார்க்கலாம். சரியா? ஒண்ணு பிசாசு. பிசாசுனா என்ன? யாரு கட்டிட்டு இருக்கிறதே ஒரு பிசாசு தான். பாருங்களா, பிசாசுனா யாரு? பிசாசுனா யாரு? நான் தான். பிசாசுனா நம்ம பக்கத்துல இருக்கிறதுதான். சரியா? பக்கத்துல இருக்கிறதா அழகிய நிச்சயம் நல்ல மாதிரி இருந்து எப்படி அந்த பாம்பை எப்படி நல்ல பாம்பு ஏற்றி விடுவாங்க. அந்த பொண்ணு நல்லா தான் இருக்கும். ஆனா பொண்ணு தப்பா நிச்சயம் நல்லா கொடுத்து உன் மாமியார் எப்படி நடந்துக்கோ, உன்னுடைய குழந்தையார் எப்படி நடந்துக்கோ, உன்னுடைய குழந்தை சண்டை போடு, உன் கணவர் வந்த உடனே சண்டை போடுன்னு அதிகமாக சைக்காலஜி படிக்கக்கூடிய சொல்லித்தரக்கூடிய அந்த நிபுணர்கள் எல்லாம் சொல்றாங்க, நீங்க விவாதத்துக்கு அடிப்படையான காரணம் யாரு? பொண்ணுடைய தாய் தான் அடிப்படையான காரணம். ஒரு காலத்துல கல்யாணம் முடிச்சு போய் இருந்தாலும் செத்தாலும் என்னது நீ அங்கதான் இருக்கணும் அப்படிப்போம். இன்னைக்கு என்னது ஒரு வேலை சொல்லிட்டா நீ சாம்பார் வைக்கிறா எப்படி அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி செய்வோம். ஒண்ணு நம்ம ஏற்றி விடுவோம், 2வது நாள் சட்டை போட்டு எல்லாத்தையும் அடிக்க விடுவாங்க, 3வது நாள் ஊரோடு திரட்டி எல்லா பொருளையும் அடிக்க விட்டுருவோம். அந்த பொருளுடைய வாழ்க்கை நாசமா போயிடும். இதெல்லாம் அடிப்படையான காரணம் யாரு? தாய். ஒரு தாய் ஒழுங்கா பிள்ளைகளை வளர்க்க தெரியவில்லை. கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும், துன்பங்கள் இருக்கத்தான் செய்யும். நீ சவால்களை எதிர்த்து வாழ் என்று சொல்லி நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா வரும். இப்ப சாத்தா யாரு? நம்ம தான் சாத்தா. நம்ம தான் இருந்து சாத்தா. பக்கத்துல இருக்கிறதா நல்லது போன்று எவ்வாறு கடவுளை போன்று மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுதான் சாத்தா அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய பக்கத்து வீட்டுல குரு கொடுத்து நம்முடைய ஆண்மகளையோ பெண் பிள்ளையோ குரு கொடுத்து ஏற்றி விடுற நம்ம யாரு? சாத்தா. அப்படின்னா நம்ம அந்த சாத்தானுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம என்ன செய்யணும்? வெளிவரணும். கடவுளுடைய பிள்ளையாக மாறணும். அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு இன்னைக்கு இந்த உலக காரியங்கள் எல்லாம், இந்த உலக பிசாசுகள் நமக்கு என்னது தடையாக இருக்கிறது. 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனம். பாவம் செய்து வருகிறவர் அழகை சார்ந்தவர்கள், ஏனெனில் தொடக்கத்திலிருந்தே அழகை பாவம் செய்து வருகிறது. தொடக்கத்திலிருந்து யாரு? பாம்பு. அந்த பாம்பு தான் பாவம் செய்கிறது என்று சொன்னால், இன்னைக்கு நம்ம தப்பு செஞ்சோம்னா அந்த பாம்போடு தொடர்பு உள்ளவர்களாக, அந்த சாத்தானோடு தொடர்பு உள்ளவர்களாக இருக்கின்றோம். அதனால் அந்த வாழ்வு வாழக்கூடாது என்பதை தான் இதை நாளிலே சார்ந்தவர் அழைப்பு விடுகிறார். இன்னைக்கு பல நேரங்களில் இந்த உலகத்துல சாத்தான் அப்படின்னு நம்ம எது நினைக்கிறோம்? ஆண்களுக்கு சாத்தான் யாரு? நீங்க சொல்லுங்க, பொருட்கள் சொல்லுங்க. ஆண்களுக்கு சாத்தான் யாரு? போனா போதை, அடுத்து குடி, வேற. பெண்கள் சொல்லுங்க, ஆண்களுக்கு சாத்தான் யாரு? போதை பொருட்கள், குடி, வேற என்னெல்லாம்? விபச்சாரம். இதெல்லாம் என்னது? அவங்களுக்கு ஒரு பிசாசாக இருந்து அவர்களை சோதிக்கிறது. இப்ப உங்கள்கிட்ட சொல்றேன், பெண்களுக்கு சாத்தான் யாரு? பிசாசு யாரு? நீங்க சொல்லாதீங்க, அவங்க சொல்லட்டும். உங்களுக்கு தான் சொல்றாங்க அட்வைஸ். ஆண்கள் சொல்லுங்க, பெண்களுக்கு பிசாசு யாரு? டிவி. சரி, அடுத்து செல்போன், வேற. வாயா வாய் ஒரு கூட்ட போட வேண்டியதான். இப்படியாக பிசாசு என்னது நம்மை சுற்றி நம்மளை சூழ்ந்துதான் பல நேரங்களில் இந்த நம்ம பாவம் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளக்கூடியதாக இருக்கு. இன்னைக்கு இளைய தலைமுறையில் எடுத்தோம்னா என்னது? அவங்களுக்கு பிசாசுனா என்னது? செல்போன். முதல்ல செல்போன்ல நிறைய வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் ஒரு பிசாசாக இருந்து நல்ல செயல்களை செய்வதற்கு பதிலாக என்னது நம்மை மாற்றி கொண்டு இப்படி வாழ், இப்படி ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணு, இப்படி எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரங்களை சொல்வதெல்லாம் செய்ய அப்படின்றாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பிள்ளைகள் பிசாசாக மாறுகிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் என்னது? நம்மளு தான். எப்படி அப்படின்னா, ஒரு பையன் காலேஜ் படிக்கிறான். அப்பா கொத்தனார் வேலை பார்த்தாரு, இல்லைன்னா கொத்தனார் கையால் வரைக்கும்
4 அருள் தந்தைகள் ஒவ்வொரு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தயவு செய்து ஒவ்வொரு கேட்கக்கூடியவர்கள் கடைசி நேரத்தில் போகாம தொடர்ந்து அப்படி போயிட்டு வாங்க. 4 பேரா போங்க. அன்புரியவர்களே, இந்த இன்சிடென்ட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு பிசாசு என்பது பல நேரங்களில் அந்த காலேஜ் படிக்கக்கூடிய பையன் 2வது வருஷம் காலேஜ் படிக்கிறான். ஆனா என்ன செய்யலாம், விளம்பரத்தை பார்க்கறான். எப்படி? பக்கத்து வீட்டில் போறான், பிச்சு முடிக்க எதுல போறான்? பைக்ல போறான். கூட படிக்கிற பையன் என்ன செய்யலாம்? பைக்ல போறான். அதனால இவன் என்ன செய்யலாம்? கொத்தனார் வேலை பார்த்தாலும் சரி, நீ வட்டிக்கு வாங்கினாலும் சரி, எனக்கு பைக் வாங்கியே ஆகணும். இதெல்லாம் என்ன செய்வான்? நான் வந்து என்ன செய்வேன்? தூக்குல வைக்கிறேன், ஒரு நாள் சாப்பிட மாட்டேன், மற்றபடி என்ன செய்வான்? மரத்தை குடிச்சிருவேன். இப்படி எல்லாம் சொல்லி ஏமாற்றக்கூடிய பிள்ளைகள் இன்னைக்கும் இருந்து வருகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? யாரு? நம்ம தான். ஏன் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தான் என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கிறோம். நம்ம என்ன செய்வோம்? 1000 புடவை நம்மகிட்ட இருக்கும், ஒரு வீடு அடுக்க முடியாத புடவை இருக்கும். ஆனா இன்னொருத்த என்ன செய்யணும்? 500 ரூபாய்க்கு 2 புடவை சொல்லி என்ன செய்வான்? தள்ளுபடி வச்சு நம்மளை ஏமாத்துவான். இந்த பிசாசு வந்து எவ்வாறு வந்து இந்த முதல்ல தொடக்கத்தில் ஆதி பெற்றோர்களை ஏமாத்துவதை கொண்டு வருவான். நம்ம என்ன செய்வோம்? அதுவும் அழகா தான் இருக்கு அப்படின்னு என்ன செய்வோம்? வாங்கி வைப்போம். இது பாப்பான் யாரு? வளர்த்து வரக்கூடிய பையன். பார்த்தாம என்ன செய்வான்? இவனும் பார்க்கறதுதான் வாங்கதான் செய்வான். நம்ம என்ன செய்வோம்? சட்டை போடுவோம். திருவிழா நடந்ததுன்னா இந்த வருஷம் எனக்கு ஒரு செயின் போட்டேன் ஆகணும்னா நடந்தது வேற சொல்லி கணவர்கிட்ட சட்டை போடுவோம். அதை என்ன செய்வான்? அவன் பார்ப்பான். எங்க அம்மா வந்து பக்கத்து வீட்டுக்காரியை பார்த்து இதை வாங்குறான். அப்ப நான் என்ன செய்வேன்? நானும் பக்கத்துல இருக்கக்கூடிய என்னுடைய நண்பரை பார்த்து இதை வாங்குவேன். இன்னைக்கு 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பிள்ளைகள் செல்போன் இல்லாம இல்ல. இன்னைக்கு வந்து நேரடியாக பேசுறதை விட அதிகமாக செல்போன்ல பேசி பாழாகக்கூடிய இன்னைக்கு மார்க் நிறைய வந்து படிப்பை பத்தி யாருமே கண்டுக்கிறதே இல்லை. 12ஆம் கிளாஸ் படிக்க பையனுக்கு நிறைய போஷன் கொடுத்துருக்காங்க, எதையுமே கண்டுக்கிறது கிடையாது. இந்த ஒரு பக்கம் போயிட்டு இந்த ஒரு பக்கம் போயிட்டு 50 பிட்டு வச்சிருந்தான். என்ன செய்யலாம்? அது மாட்டினாலும் இன்னைக்கு அரசாங்கம் என்ன செய்ய மாட்டேங்கி அவனை போய் ஜெயில போடணும் அப்படின்னு எந்த அரசாங்கமும் எந்த இதுவுமே கண்டுகொண்டதே கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து நம்ம நல்லா வாழணும்னு சொல்லி யாருக்கும் எந்த ஒரு விதிவிலக்கும் கிடையாது. நீங்க என்ன செய்யறாங்க? மதுக்கடை மூடுவோம், அதை செய்வோம், இதை செய்வோம் சொல்லி நம்ம என்ன செய்யலாம்? ஓட்டு வாங்கிக்கிறாங்க. திருப்பி அதை செய்தாங்களா? கூட ஒரு 4 மதுக்கடையை கடந்து பாழாக்குறாங்க. இன்னைக்கு வந்து நம்முடைய மாணவர்களை ஒழுங்காக நடத்த ஸ்கூல்ல கண்டிங்க, ஸ்கூல்ல வந்து அடிப்பது வந்து தவறு கிடையாது அப்படின்னு சொல்லுது கவர்மெண்ட் சொல்லுது அப்படின்னா இன்னைக்கு பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. இன்னைக்கு பிள்ளைகள் பெற்றோர்களை அடிமையாக்குகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான காரணம் நம்முடைய வாழ்வும் நமக்கு முன்னோர்களாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய சூழ்ச்சிகள் சமுதாயத்தை பாழாக்கக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு பிசாசு போன்று நம்மை சுற்றி வருகிறது. இன்னைக்கு நிறைய பேர் வந்து பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு நினைத்து அடிமை மாதிரி இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்களோ அதை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பையன் வந்து 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் ஒரே பையன், ஒன்று போதும், அதுவே எங்களால் வளர்க்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. முன்னொரு காலத்துல 10-11 பெத்து போட்டு என்ன செய்வாங்க? அதுவான ஜாலிய வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தாங்க. இன்னைக்கு 1 பெத்துக்கிட்டு என்ன செய்தாங்க? அடிமை மாதிரி இருந்து இன்னைக்கு பைக் வாங்கணும், நாளைக்கு வந்து செயின் போடணும், நாலு கழிச்சு என்ன செய்யுது? கண்டது கழியது எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்னா தரல அப்படின்னா ஒரே ஒரு பையன் தான், ஒரே ஒரு பொண்ணு தான் செத்து போயிரு. நான் செத்துட்டு அவனுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா இப்படி பயமுறுத்தக்கூடிய பிசாசுகள் இன்னைக்கு இருக்கிறது என்று சொன்னால் அந்த பிசாசுகளை என்ன செய்யணும்? உருவாக்கியவர்கள் யாரு? நம்ம தான் உருவாக்கக்கூடிய சூழல். அந்த நிலையிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்று சொன்னால் கடவுளுடைய அன்பை சுவைக்கக்கூடியவர்களாகவும் கடவுளுடைய அன்பை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய தந்தையாகவும் தாயாகவும் இருக்க வேண்டும். இரண்டாவதாக என்ன நினைக்கிறீங்க? இந்த தவக்காலத்தில் முக்கியமானது என்னது? நம்ம எதை விளக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள்? தவக்காலத்துல 2வது நிலை பாவம். பாவத்தில் வந்து 2வது நிலை முக்கியமா வந்து திருச்சபையில வந்து திருத்தந்தையவர்கள் கூட இதை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்ல நியூஸ் பரவுறது இல்லை. மாமிசம் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி திருச்சபை சொல்லுது. ஏன் வந்து சொல்லுது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அந்த மாமிசத்தை தவிர்க்கும் பொழுது நம்முடைய வாழ்வு ஒரு விதத்துல என்ன செய்யும்? சுத்தமாக இருக்கும். இன்னொரு விதத்துல என்ன செய்யும்? கறி சாப்பிடாம இருந்தது அப்படின்னா நம்முடைய உடம்பு என்ன செய்யாது? முழுக்க ஏறாம நம்முடைய பணிகளை நாம் தொடர்ந்து செய்வோம். அந்த மாமிசம் நமக்கு உள்ளாக வரும் பொழுது நாம் என்ன செய்வோம்? வழிதல் மற்றும் 15வது வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு எழுதியிருக்கும் 1வது அதிகாரம் 14 மற்றும் 15.
ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலே சோதிக்கப்படுகிறார்கள். அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன்மைப்படுத்துகிறது. பின்னர் தீய நாட்டம் ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலே சோதிக்கப்படுகிறார்கள். எப்படி சொந்த தீய நாட்டத்துல எப்படி சோதிக்கப்படுதோம்? இன்னைக்கு எனக்கு அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய சுயநலம் இன்னைக்கு என்ன செய்யணும்? நிறைய நேரத்துல கடவுளை புறத்தள்ளி விட்டு கடவுளை என்ன செய்யணும்? நிறைய நேரத்துல உதாசீனப்படுத்துறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, எனக்கு கடவுள் இது செய்யல, என் வீட்டுல இப்படி ஒரு சாவு கொண்டு வந்துட்டாரு, என் பிள்ளைய ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டான். ஆக்சிடென்ட் ஆகி சாவுக்கு யாரு காரணம்? யார் காரணம்? பைக் வாங்கி கொடுத்தது யாரு? மறுபடியும் உங்களுடைய பிள்ளைகளை சரியான வழியில் நடத்தாதது யாரு? நம்ம தான். இன்னைக்கு நம்ம குறை சொல்லிக்கிட்டு கடவுள் மேல குடும்பத்துக்கு என்னது, ஒரு வீடு இருந்தா போதும், ஒரு இடம் இருந்தா போதும், வீட்டுல நல்லா தூங்குவதற்கு வசதி இருந்தா போதும், என்னது பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய காரு நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி யார் சொல்லுவா? கடவுள் சொல்லுவார். நம்ம கேட்பா? இப்படி கேட்க மாட்டோம். தம் சொந்த தீய நாட்டத்தினாலே வைக்கப்படுவோம். அடுத்து மயக்கி தன்மையப்படுத்தப்படும். எப்படி? அவங்க வச்சிருக்கக்கூடிய காரை என்ன செய்யும்? நானும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை கவர்ச்சி நம்மள என்ன செய்யும்? இழுக்கும். நம்ம சாமி எப்படி பைக் வாங்க சொன்னோம்னா, நம்ம வாங்கி கொடுத்தோம்னா அதுக்கு அடிப்படையான காரணம் யாரு? நம்ம தான். அப்போ சாவை எப்படி அந்த பாவத்தை தொடர்ந்ததுதான் சாவு. இன்னைக்கு பல நேரங்கள்ல கடவுள்கிட்ட நம்ம வேண்ட போனோம் அப்படின்னா, ஏற்கனவே சொல்றது போன்று நம்முடைய கோபங்களை கருத்துக்களை எல்லாத்தையும் செய்யும் கடவுள்கிட்ட அழைத்து பேசுவோம். எனக்கு என்ன செய்யணும்? எனக்கு வீடு வேணும், எனக்கு கார் வேணும், எனக்கு பங்களா வேணும், என் பிள்ளைய 100 சவரன் பொண்ணு கிடைக்கணும், 100 சவரன் பொண்ணு கல்யாணம் முடிச்சு வரக்கூடிய பெரிய வசதியான வீட்டு பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசையை நிறைவேற்றிடுவோம். கடவுள்கிட்ட தெரியும். அந்த ஆசையை பிரித்தது மூலமா தீய பழக்கமாகி நம்ம என்ன செய்வோம்? நம்மளே நம்மை வருத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது. நிறைய நேரங்களில் நம்ம எல்லாமே கடவுளை ஒப்படைக்கும் போது ஒரு சில பேர் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. எல்லா நேரத்தையும் சந்தோஷமா இருக்குது அப்படின்னா, ஒருத்தர் பெரிய நீதிமான், டெய்லி கோயில் வருவாரு, டெய்லி பைபிள் எடுத்து வருவாரு, டெய்லி முதலால் போட்டு கடவுள்கிட்ட சொல்லிப்பாரு, நடுத்தருடைய ஆண்டுகளுக்கு முன்னாடி மணிக்கணக்கா இருப்பாரு. அந்த மனுஷன் கடவுள் செய்ய ஒரு நாள் வர்றாரு. உங்களுக்கு ஆசை இருக்கிறதா? ஆசை எதுவும் இல்லை. ஆனா நீங்க ஏதாவது ஒரு ரூமுக்குள்ள போய் உங்களுக்கு தேவையான பொருளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் என்ன செய்தார்? அந்த மனிதனை அனுப்புகிறார். முதல் ரூமுக்குள்ள போறாரு. ஒரு அழகான ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. சரி, ஐயோ இது பாவம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு? வெளியில வர்றாரு. இரண்டாவது ரூம்ல போங்க அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவது ரூம்ல பார்த்தா நிறைய நகை பணம் எல்லாம் என்ன செய்யுது? இருக்கிறது. அதை பார்த்த உடனே இந்த பேராசை எனக்கு தேவையில்லை அப்படின்னு அடுத்த ரூமுக்கு போறாரு. அடுத்த ரூமுக்கு போறாரு. அங்கு நிறைய நல்லா வசதி வாய்ப்பு ஏற்றார் போட்டு சரக்கு, எல்லா வகையான சரக்குகளும் இருக்குது. இதுவும் வேண்டாம். கடைசி ரூமுக்கு போறாரு. இதெல்லாம் எப்படிப்பட்டவர்? ஒரு காலத்துல பாவியாக இருந்து மனம் மாறி கடவுளோடு இருக்கு சொல்லக்கூடியவர். 4வது அறைக்கு போறாரு. அவர் நல்லா சாப்பிடக்கூடிய மனிதர். அழகான வெரைட்டியான சாப்பாடு இருக்குது. அந்த உடனே அந்த சாப்பாடு எப்படியாவது எனக்கு நல்லா ஆட்டுக்கறி பிடிக்கும், கோழிக்கறி பிடிக்கும், பட்டிக்கறி பிடிக்கிறது எல்லாத்தையும் நல்லா அழகா சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு அவருக்கு ஏதாவது என்ன செய்யணும்? கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கணும் போல போடுறது. பக்கத்துல போறாரு, சரக்கு எடுக்கிறாரு, அடிக்கிறார். திரும்பி எழுந்து அந்த சரக்கு அடிக்கிறது இன்னும் என்ன செய்யணும்? அவருக்கு இன்னும் தூண்டுது. எப்படி? இன்னும் நிறைய பண வசதிகள் இருந்தா நம்ம இப்படி செழிப்பா வாழலாம் அப்படின்னு பக்கத்துல போறாரு. எல்லா நகையும் அள்ளி போடுறாரு. எல்லா பணத்தையும் எடுத்துட்டு வர்றாரு. எடுத்து வர சும்மா வர்றாரு. கடைசியில் என்ன செய்யறாரு? அந்த கடைசி ரூமுக்குள்ளேயும் போய் எல்லா வகையான தப்புகளையும் செய்கிறார். அன்புக்குரியவர்களே, பல நேரத்தில் விஷயம் கறி சாப்பிடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நினைப்போம். அது இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குன்னா தள்ளிவிடும். உண்மையா? உண்மை இல்லையா? உண்மைதானா? சரி, 90% கண்டிப்பா உண்மையாகத்தான். 99% உண்மையாகத்தான் நீங்க செய்து இருக்கிறது என்று சொன்னால், நாம் அந்த மாமிசத்தை குறைக்க வேண்டும். குறைக்கும் பொழுது கடவுளோடு இணைவதற்கு நம்முடைய அந்த வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும். அது மட்டுமல்ல, நம்ம ஒருவேளை
10 மணிக்கு 11 மணிக்கு என்ன செய்யும், வயிறு உடம்புடன் குறையும். நானும் அப்படிதான் சாப்பிடாம இருப்பேன். சில நாள் அது வெள்ளிக்கிழமை இருக்கு பாருங்க, 9 மணிக்கே குறைஞ்சிடும். நமக்கு அவ்வளோ ஒரு என்ன செய்யும், என்னத்தை சாப்பிட போல இருக்கும். ஆனா அந்த நேரத்துல தான் நம்ம என்ன யோசிப்போம், இன்னைக்கு தவக்காலம், நம்ம என்ன செய்யணும், கூட கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணணும் அப்படின்றது என்ன செய்யும், நம்முடைய மனசு சொல்லும். அதற்காகத்தான் என்னது, கடவுளை தேட வேண்டும் என்பதற்காகத்தான் மாமிசத்தை குறைத்து தவ முயற்சிகளை நாம் மேற்கொள்ளும் பொழுது கடவுளோடு இணைப்பதற்கு அது உறுதுணையாக இருக்கும். மூணாவது என்ன அப்படின்னா, உலகத்தின் இச்சைகள் நம்முடைய பாவத்தை தூண்டுவதாக அமைகிறது. ஆசை என்னும் இச்சை, உலக நட்பு என்னும் இச்சை, இந்த இச்சைகள் நமக்கு பாவத்துக்கு மேல் பாவம் செய்வதற்கு உறுதுணையாக இருக்குது. பாவம் செய்கிற பெறக்கூடியவர்கள் 2 பேராவது தயவு செய்து பாவம் செய்கிறதுக்கு சென்று பாருங்கள். 1 யோவான் 2வது அதிகாரம் 15 மற்றும் 16 வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 2வது அதிகாரம் 15 மற்றும் 16. பாவம் செய்கிற பெறக்கூடியவர்கள் தயவு செய்து பாவம் செய்கிற பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொண்டேன். உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். இன்னைக்கு ஏமாற்றம் எதுறது, உலகத்தில் உள்ளது அன்பு செய்ய போயினா ஏமாற்றம் வருது. அதுவும் முந்தைய காலத்துல என்ன செய்வோம், மனிதர்களை அன்பு செய்வோம். என் தங்கச்சி, என் அக்கா இல்லைன்னா இப்படி நான் வாழ்றது அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது ஆம்பளை பையனா இருந்தாலும் ஒரு நாளும் அழமாட்டான். அதான் அன்னைக்கு என்ன செய்வான், அழுது என்ன செய்வான், தன்னால 1/2 மணி நேரம் அழுது புறப்போம். இன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் என்ன செய்வான், போன வருஷம் பைக் வாங்கிப்பாங்களா, அதுக்கு காரணம் எப்படி ஸ்டேட்டஸ் வச்சு ஒரு ஆட்டு உன்னோடு என்று சொல்லி என்ன செய்வான், அந்த பைக்ல இந்த மாதிரி என்ன செய்வான், ஸ்டேட்டஸ் வச்சு கொண்டாடக்கூடிய ஒரு நிலை. உலகத்தின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். தொடர்ந்து வாசிங்க. அவ்வாறு அன்பு செலுத்தினால் தந்தையின் மீது அன்பு இராது. ஏனெனில் உலகில் சாத்தனையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செலுத்து ஆகியவை தந்தையிடமிருந்து வருபவை அல்ல, அவை உலகிலிருந்தே வருபவை. இன்னைக்கு என்னது, உலக இச்சை ஆசை எல்லாம் என்னது, எது உலகத்துல இருந்துதான் வருது, என்கிட்ட இருந்து வரல. அதனால என்னை சார்ந்தவர்கள் என் மீது மட்டும் அன்பு செலுத்துவாங்க, உலகத்தின் மீது அன்பு செலுத்த மாட்டார்கள், உலகத்தினுடைய பொருட்கள் மீது அன்பு செலுத்த மாட்டார்கள். இன்னைக்கு உலகத்தின் மீதும் உலகத்தில் உள்ள பொருட்களை நாம் அதிகமாக அன்பு செய்ததுனால கடவுளை மறந்துடுறோம். எப்படி நான் சொல்றோம், அந்த கடற்கார அண்ணாச்சி என்ன செய்தாரு, அவரு உலகத்துல கடவுளை அன்பு செஞ்சவரு, உலகத்தை அதிகமா செல்வத்தை அதிகமா அன்பு செய்தால் கடவுள் என்ன செய்ய முடியல, அன்பு செய்ய முடியல. அந்த கடற்காரர் அல்ல. அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கை. இன்னைக்கு இந்த உலகத்துக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது கடவுளுடைய அன்பை பல நேரங்களில் சுவைக்க முடியாத ஒரு சூழல் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 3 நிலைகளில் பாவம் நம்மை ஆட்கொள்வது. என்னெல்லாம்? முதல்ல முதல்ல 3 நிலைகளில் பாவம் நம்மை இருக்கிறது, ஆட்கொள்கிறது. ஒன்று என்னது, எதன் மூலமா? ஃபர்ஸ்ட் சொன்னோம்ல, பிசாசின் மூலமா பாவம் நம்மை ஆட்கொள்கிறது, உலக காரியத்தில் ஈடுபடுவது மூலமா. 2வது என்னது, மாமிசத்தின் மூலமா. 3வது உலக இச்சை, உலகத்தினுடைய போக்கினுடைய போகிறது மூலமாக நமக்கு பாவம் வருகிறது. இதை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை தான் ரோமேயர் எழுதிய புத்தகத்திலே 6வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிப்போம். பாவத்திற்கு கிடைக்கும் கூலி சாவு, மாறாக கடவுள் கொடுக்கும் அருள் கொடை நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு. இன்னைக்கு உலகம் என்ன செய்து பாவத்தை கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், நாம் கடவுள் கொடுக்கக்கூடிய அருள் கொடைகள் என்னெல்லாம், கொடைகள், வரங்கள், கனிகள், இவை எல்லாத்தையும் சுவைக்கும் பொழுது கடவுளை நெருங்கி வருவோம். அந்த அன்பு, அந்த கொடை நமக்கு நிலை வாழ்வை கொடுக்கும். எப்படிப்பட்ட வாழ்வை கொடுக்கும்? நிலை வாழ்வை கொடுக்கும். அந்த வாழ்க்கை வாழத்தான்
இன்னைக்கு பவுலடியார் நமக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். புனித அகுஸ்தீனாருடைய வாழ்க்கையில தன்னுடைய வாழ்க்கை பாவ நிலையில் வாழ்ந்த அகுஸ்தீன் நமக்கு தெரியும் தெரியுமா? செயின்ட் அகஸ்டின் அவர் எப்படிப்பட்டவர்? மிகப்பெரிய ஒரு செல்வந்த குடும்பத்தில் வாழ்ந்தவர், எல்லா வகையான சுகபோகங்களை அனுபவித்தவர், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இளம்பெண்களோடு அடையக்கூடியவர், குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடியவர், இன்னும் நிறைய படித்தவர், நிறைய பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களில் நிறைய பட்டங்களை பெற்றவரை மாற்றுகிறது. அந்த பால் உணர்வு என்பது அவர்கள் நினைச்சது கொட்டி கிடந்தது. ஆனால் அவர் எப்பொழுது இயேசுவினுடைய அந்த இறை வார்த்தையை வாசிக்க ஆரம்பிச்சாரோ அப்பொழுதே அவருடைய வாழ்வு கடவுளோடு இணையப்பட்டது. இன்னைக்கு இறையியல் படிக்கக்கூடிய நாங்க அகுஸ்தீனார் இல்லாம படிக்க முடியாது. தத்துவியல் படிக்கக்கூடிய நாங்கள் குருக்கள் அகுஸ்தீனார் இல்லாம படிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் எந்த அளவுக்கு பாவம் செய்தாரோ அந்த அளவுக்கு அவர் கடவுளுடைய இரக்கத்தை கொடையை பெற்றவராக கடவுளுக்கு உகந்த வாழ்வு வாழ்ந்தார். அவர் சொல்றாரு, பால் உணர்வால் ஏற்படும் பாவத்தால் மனிதன் முற்றிலும் கரைப்படுத்தப்படுகிறார். பாவம் ஒன்றால் மனுஷன் ஒவ்வொரு நாளும் கரைப்படுத்தப்படுகிறார். ஆனால் இயேசுவின் மூலமாக ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை பெறுகின்றார். இன்னும் நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம பாவத்திற்கு ஒரு காரணம் என்ன, பாவத்திற்குரிய விளைவு என்னன்னு பார்க்கும் பொழுது பாவம் என்னது? கடவுளை விட்டு ஒரு மனிதனை பிரிக்கிறது. அப்படிதானே? உண்மைதானே? கடவுளிலிருந்து எவ்வாறு தொடக்கத்திலிருந்து யாரை பிரிக்குது? சாத்தானுடைய பேச்சு கேட்டதால கடவுள் என்ன செஞ்சாங்க? பிரிந்து போனாங்க. இன்னைக்கு காயின் ஆபேல் கடவுளுக்கு உகந்த வாழ் வாழ்ந்தாங்க. எப்பொழுது உலக காரியத்துல காயின் ஈடுபட்டாலும் அப்பொழுது கொல்ல நேர்ந்ததால கடவுளுடைய அன்பிலிருந்து விலகி செல்கிறார்கள். அது மட்டுமல்ல, நாம் வாசிக்கின்றோம் இந்த பாவம் கடவுளை விட்டு எப்படி பிரிக்கிறது என்று சொன்னால் எசாயா புத்தகம் 59வது அதிகாரம் 2வது வசனம் வாசிப்போம். உங்களுடைய தீ செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையான பிளவை உண்டாக்குகிறது, உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறார். அடுத்ததாக எசேக்கியேல் புத்தகம் 18வது அதிகாரம் 20வது வசனம். அந்த பாவத்தினுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாவம் செய்பவரே சாவர், பிள்ளைகள் பெற்றோரின் குற்றத்தை சுமக்க மாட்டார்கள், அவ்வாறே பெற்றோரும் பிள்ளைகளின் குற்றத்தை சுமக்க மாட்டார்கள். அவ்வளவுதான். பாவம் செய்யற இது நம்ம பல நேரத்தில் நினைப்போம், என் அக்கா என் கூட இருந்தா, என் மகன் என் கூட இருந்தா, எல்லாமே என் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்போம். இது மனித இயல்பு. நம்ம இன்னொன்று நிறைய பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த ஆசிரியர் வேலை செய்தவங்க, பெரிய பெரிய பணக்காரர்கள் என்ன செய்வாங்க? ₹1 கூட நிறைய நேரங்களில் என்ன செய்ய மாட்டாங்க? செலவழிக்க மாட்டாங்க. அனாவசியமா செலவழிக்க மாட்டாங்க. பிள்ளைகளுக்கு சேர்த்து வைப்பாங்க. அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு 1 மாசம் தான் ஆகும். இந்த இப்போ புதுசாக இந்த ஸ்டேட்டஸ் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வருது. என்னது கொண்டாடணும்? 2 நாளைக்கு முன்னாடி மகளிர். அதில் ஒரு பையன் கல்யாணம் முடிச்சு ஒரு 2-3 வருஷம் இருக்கும். முதல்ல யாரு வைக்கிறான்? மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லி மனைவி வைக்கிறான். 2வது ஸ்டேட்டஸ் பார்த்தேன், அவங்க அம்மா வைக்கிறான். ஒரு 2 நிமிஷத்துக்கு கூட திரும்பி பார்த்தேன், அவங்க அம்மா இல்லை, மனைவி மட்டும் தான் இருந்தாங்க. இன்னைக்கு பல நேரங்கள்ல இந்த எசேக்கியேல் இறைவாக்கினர் புத்தகத்தில் சொல்றது போன்று என்ன செய்வோம்? நம்ம பாவம் நம்ம கூடயே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நினைப்போம். ஆனா கடைசியில கூட யாருமே வரப்போறது கிடையாது. பல நேரங்களில் நம்ம என்ன செய்வோம்? நிறைய பேர் நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு நினைப்போம். ஒரு வேலை சப்போர்ட்டுக்கு இருக்கலாம், ஆனா மற்றவர்களை நம்பியே வாழக்கூடாது. கடவுள் ஒருவரை மட்டும் நம்பி வாழ்ந்தா போதும், நம்முடைய வாழ்க்கையில நல்லா இருக்கலாம். அது உங்களுடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, எங்களுடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரி. நாங்க இன்னைக்கு சுத்தி உள்ள சாமியார்களை மட்டும் வச்சுக்கிட்டு கைக்குள்ள வச்சுக்கிட்டு வாழ்க்கலாம் அப்படின்னு நினைச்சா அது எங்களுடைய வாழ்க்கைக்கு கண்டிப்பா ஒரு சில நாட்கள் சந்தோஷமா இருக்கலாம். 50 வயசுக்குள்ள யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நீங்க இன்னைக்கு பிள்ளைகளை வளர்த்து எடுத்து ₹1 கூட செலவழிக்காம அவங்க சேர்த்து வைக்கலாம். 60 வயசுக்குள்ள உங்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்க.